காஞ்சிபுரம் சைடில் கிராவல் ஃபில்லிங் முடிச்சுட்டு பிசிசி போகிறோம். அப்போ தரை போட போகிறோம். தரை போடும் போது எவ்வளோ ஸ்ட்ரென்த்னா நம்ம காம்பேக்ட் பண்ண போகிறோம். காம்பேக்ட் பண்ணும் போது காம்பேக்ட் மிஷின்லையும் பண்ணலாம், மேனுவலாகவும் பண்ணலாம். மேனுவலாக பண்ணும்போது திம்ஸ் வச்சு தான் பண்ணணும். இந்த திம்ஸு எவ்வளோ சவுண்டாக எவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபோட காட்டுறேன். அதை நீங்களே பாருங்கள். இப்போது நம்ம சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கரெக்டான லெவலிங் இருந்தால் தான் நம்ம பார்க்குறதுக்கு ப்ளைனாகவும் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அப்புறம் இதில் பள்ளம் மேடு இருந்ததுன்னா டைல்ஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பேத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்பயே நம்ம கரெக்ட் பண்ணால் தான் உண்டு. நம்ம பிசிசி போடும்போது முதல்ல லெவலிங் பண்ணணும். கரெக்டான லெவலிங் இருந்தால் தான் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க கரெக்டாக இருக்கும். பில்டிங் கான்க்ரீட் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான ரேஷியோவில் பண்ணால் தான் எல்லாமே ஸ்ட்ரென்த்தும் கரெக்டாக இருக்கும், ப்ராப்பர் க்யூரிங் இருக்கணும். இப்போ இது ரேஷியோன்னும் போது நமக்கு M20 M50 நிறைய ரேஷியோ இருக்குது. பிசிசிக்கு நம்ம M15 கிரேடில் தான் பண்ணணும். எப்பவுமே மண், ஜெல்லி இது எல்லாமே சரி நம்ம அளந்து ரேஷியோ படி போட்டால் மட்டும்தான் இந்த சர்ஃபேஸ் கிடைக்கும். பில்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னிக்கல் அண்ட் மேனுவல் ஒர்க் கரெக்டாக இருக்கணும். மிஷினரி ஒர்க் செய்ய முடியாத போது மேனுவல் ஒர்க் பக்காவாக இருக்கணும்.